दक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रम् अथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। கேனோபனிஷத்தினுடைய சாந்தி பாடத்தை படித்து அர்த்தம் தெரிஞ்சுட்டுருக்கோம். இந்த சரீர அவயவங்கள்லாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு யோக்கியத்தை உடையதாக இருக்க வேண்டும். அப்புறம் எல்லாம் பிரம்மந்தான், பிரம்மஸ்வரூபந்தான், உபனிஷத்து தான் அதுக்கு பிரமாணம். இதெல்லாம் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு சக்தி வேணும், ஆரோக்கியமும் வேணும், பலமும் வேணும். அடுத்தபடியாக எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற உண்மையை நான் உணரணும். அதுக்கு உபனிஷத்து தான் பிரமாணங்கிறத நான் புரிஞ்சுட்டுருக்கேன். ஆக உபனிஷத்தை நான் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உபனிஷத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேங்கிறது ஸ்ரத்தை. உபனிஷத்தை தவிர வேறு எதனாலேயும் பிரம்மஞானத்தை நான் அடைய முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறேன். ஆகவே அது மாத்திரமில்லை, நான் ஒருபொழுதும் ஸ்ரத்தையை விட்டுவிடக்கூடாது. மாஹம் பிரம்ம நிராகுரியாம், மாமா பிரம்ம நிராகரோத். இந்த பிரம்மமும் என்னை நிராகரித்து விடக்கூடாது. ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார், என்னை மறுபடியும் சம்சாரத்தில் நான் உழலக்கூடாது. அனுகிரகம் பண்ணணுங்கிறத விட இன்னொரு பிரம்ம மா சம்சாரே மா பாத்தயத்துங்கிறார். மறுபடியும் என்னை திரும்பவும் இந்த சம்சாரத்தில் உழலும்படி பண்ணிடக்கூடாது. இந்த உடல் பற்று, உலகப்பற்று, அகப்பற்று, புறப்பற்று இதிலெல்லாம் நான் ஈடுபடக்கூடாது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய அகப்பற்று, புறப்பற்று இரண்டும் அடியோடு நீங்கிவிட வேண்டும். இந்த அகப்பற்றும் புறப்பற்றும் தான் சம்சாரம். இதுக்கு பேர் தான் அகங்கார மமக்காரம். அகப்பற்றுங்கிறது அகங்காரம், நான் அப்படிங்கிற எண்ணம் அகங்காரம். எனக்கு, என்னுடையது, நான் படித்தவன், நான் பணமுள்ளவன், நான் குணமுள்ளவன், அழகுள்ளவன், எனக்கு ஆள்பலம் இருக்குது. இந்த நான்கிறது இருக்கிறதுனால தானே மமக்காரம். அகங்காரத்தினால மமக்காரம். அகங்காரமே அழிஞ்சு போயிடுத்துன்னா, அகங்காரம்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அடிக்கடி சொல்கிறேனே இந்த தன்னுணர்வு. இந்த தன்னுணர்வு தான் சம்சாரம். மறுபடியும் எனக்கு இந்த அகங்கார மமக்காரம்லாம் வந்துவிடக்கூடாது.
மறுபடியும் இல்லை, அகங்கார மமகாரத்திலேருந்து என்னை விலக்கணும். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். இறைவன் என்னை நிராகரிக்காமல், பிரம்மம் என்னை நிராகரிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னை நிராகரிக்காமல் இருக்கணுங்கிறது அந்த எங்கள் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. என்னைன்னு நான் சொல்கிறேனே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய தன்னுணர்வை இறைவன் நீக்கிவிட வேண்டும், என்னை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தான் அர்த்தம். இங்கே என்னை நிராகரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம், அவரும் நானும் ஒன்றுங்கிறத புரியும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அவ்வளோதான். அது அத்வைத சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமானது. ஈஸ்வரனை தெரிஞ்சு ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ணுறதில்லை. ஈஸ்வரனை தெரிஞ்சு ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ணி ஈஸ்வரனுடைய ஆக்ஞையான தர்மத்தை அனுஷ்டித்து கடைப்பிடித்து பிறகு ஈஸ்வரனும் நானும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் தாத்பரியம். பிரம்ம ஜானம்னு சொன்னால் பிரம்ம பக்தி பண்ணுறதில்ல, பிரம்ம அஸ்மிங்கிற ஞானத்தை அடையிறது. ஆனால் பிரம்ம பக்தி பண்ணினா தான் பிரம்ம அஸ்மி ஞானம் வரும், அதை நம்ம ஒத்துப்போம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பிரம்ம பக்தினா என்ன? கடவுளிடத்தில் பக்தி பண்ணினாத்தான் நமக்கு அந்த ஞானத்தை அவர் கொடுக்கணும். மறுபடியும் எனக்கு இந்த தன்னுணர்வு, இந்த அகங்கார மமகாரம் இருக்கக்கூடாது. அதுதான் அனுகிரகம். என்னோட அகங்கார மமகாரத்தை நாசம் பண்ணுறது தான் ஈஸ்வரனுடைய உண்மையான அனுகிரகம். அதுக்கப்புறம் நான் ஈஸ்வரன்னா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பேதம் அகங்காரம் எனக்கு இருக்கிறதுனால நானும் ஈஸ்வரனையும் ஒரு அகங்காரியாக ஆக்கிறேன். ஈஸ்வரனுக்கு அகங்காரம் வேணுமா வேண்டாமா? அகம் ஈஸ்வரா அஸ்மின்னு, அகம் சிருஷ்டிகர்த்தா அஸ்மி, அகம் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா அஸ்மிங்கிற அகங்காரம் அவருக்கும் வேணும். ஆனால் அவருக்கு இருக்கிற அகங்காரமும் அவருக்கு தெரியும், இது ஆபாச அகங்காரம், வாஸ்தவ அகங்காரம் கிடையாது. ஞானி என்ன புரிஞ்சுட்டுருக்கான்னா, என்னோடய அகங்காரமும் ஆபாச அகங்காரம், சும்மா வியாபகாரிகமாக பேருக்கு அகங்காரம் இருக்கணும். அகங்காரம்னா கர்வம்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க, இண்டிவிஜுவாலிட்டிங்கிறேன். அகங்காரம்னா ஈகோன்னோ கர்வம்னோ அந்த அர்த்தத்தில் சொல்லலை. தன்னுணர்வு, இது பணிவாகவும் இருக்கலாம், கர்வத்தோடையும் இருக்கலாம். ஆனால் பணிவுக்கும் கர்வத்துக்கும் எது ஆசிரியமோ அதை பேசுகிறோம். எது பணிவும் அடக்கமும் அடக்கமின்மையும் எதை சார்ந்திருக்கிறதோ அந்த தத்துவத்தை பேசுகிறோம். தன்னுணர்வுக்குத்தானே அடக்கமும் இருக்கிறது, அடக்கமின்மையும் இருக்கிறது. ஆகவே அது அழியணும், இந்த தன்னுணர்வை நீக்கிறது தான். அதான் சம்சாரே மா பாத்தயத்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். மாமா பிரம்ம நிராகரோத்து அனிராகரணமஸ்து அனிராகரணம் மே அஸ்து. எங்கள் ரெண்டு அனிராகரணமஸ்து அனிராகரணமஸ்துக்கு ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார், ஆவையோகோ சர்வதா பிரீத்திரஸ்து அப்படிங்கிற நிறைய அர்த்தம் இதுக்குள்ளே வச்சுருக்கார். அது பகவானுக்கும் எனக்கும் இருக்கிற, அவருக்கும் எனக்கு இருக்கிற அன்பு ஒரு நாளும் உறவு போகக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். இது துவைத்த திருஷ்டி, வியாபகாரிக துவைத்த திருஷ்டி. ஆனால் மனசுக்குள்ளே ரெண்டு பேரும் ஒன்றுங்கிற அத்வைத ஞானம். பகவானுக்கு அகங்காரம் இருக்குன்னா பகவானுக்கு ஞானம் இருக்குது. இந்த அகங்காரம் மித்யா அகங்காரம், ஆபாச அகங்காரம், மித்யா அகங்காரம் எல்லாம் போக போக நமக்கு இன்னும் அதைத்தான் படிக்க போகிறோம். அப்புறம் குரு சிஷ்யனுக்கும் ஆவயோகோ பிரீத்திரஸ்துன்னு இருக்குது. அனிராகரணமஸ்து அனிராகரணமஸ்துன்னா டீச்சிங் நடக்கணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். குருக்கிட்ட இவனுக்கும் உண்மையான அன்பு இருக்கணும், குருவுக்கும் சிஷ்யன்கிட்ட உண்மையான அன்பு இருக்கணும், சிஷ்யனுக்கும் குருக்கிட்ட உண்மையான அன்பு இருக்கணும். அந்த அர்த்தமும் கொடுக்கப்படுகிறது. ஆவயோகோ பரஸ்பரம் சர்வதா பிரீத்திரஸ்து. அது மாத்திரமில்லை, நான் இது உண்மையாக படிக்கிறேன், ஏதோ ஒரு அகாடமிக் இன்ஃபர்மேஷனுக்காக நான் வேதாந்தம் படிக்க வரல, நான் மோட்சம் அடையிறதுக்காக படிக்க வந்திருக்கேன். இப்போ யூனிவர்சிட்டியிலலாம் இதெல்லாம் படிப்பாங்க, படித்த எல்லாம் பிஹெச்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பண்ணி அதனால பணம் வரும். நான் இதில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், கேனோபனிஷத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், விவேக சூடாமணியில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அதுக்காக படிக்கலை. இங்கே ஆசிரமத்தில் நம்ம படிக்கிறது அதுக்காக படிக்கிறோம், பிஹெச்டி பண்ணுறதுக்காக. பிஹெச்டி அகங்காரத்தை விருத்தி பண்ணுமா குறைக்குமா?
நான் இதுக்கு முன்னாடி கேனோபனிஷத்துக்குங்கிற படித்ததுங்கிற பிஹெச்டி பண்ணலை. இப்போ நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. மோட்சம் கிடைக்காது, மனசாந்தி கிடைக்காது. அது கிடைக்கிறதுக்குள்ளே அதில் 1008 பிரச்சனை வரும். இந்த பிஹெச்டி வாங்க விடுவானா சில பேர்? அதுக்கு ஏதாவது ஒருத்தன் வருவான். அப்போ இவன் என்ன பண்ணுவான், கேனோபனிஷத்தை பிஹெச்டி பண்ண போய் அது அவர் சுவாமிஜிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வருவார். சுவாமிஜி, நான் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நிறைய லாட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ், ப்ளீஸ் பிளஸ் மீ. கேனோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு? அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் தது ஆத்மனி நிரத்தேய, நான் உண்மையாக கமிட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் அந்த ஞானத்தை அடையிறதுல எனக்கு ஏதோ இன்னொருத்தருக்கு டீச் பண்ணுறதுக்காக நான் படிக்க வரல. எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் டீச் பண்ணிட்டு போகிறேன். ஒருத்தருக்கு சொல்லித்தரத்துக்காக நான் படிக்கலை. நான் மோட்சம் அடையணும்னு படிக்கிறேன். நானும் வகுப்புக்கு படித்து இதை இன்னும் 10 பேருக்கு சொல்லித்தரத்துக்காகவும் நான் படிக்கலை. பிஹெச்டி பண்ணுறதுக்காகவும் நான் படிக்கலை. நான் அந்த ஞானத்தை பெற்று மோட்சம் அடையணும். டீச் பண்ணுறேன்னு சொன்னால் அதுலேயும் அகங்காரம் வரத்தான் செய்யும். என்கிட்ட எனக்கு நிறைய சிஷ்யாள்லாம் இருக்கா? எனக்கு நிறைய சிஷ்யாள் இருக்கா? எல்லா சிஷ்யாலும் ஒரே மாதிரியாக இருப்பா? சம்சாரத்துக்கு வேறு காரணம் வேண்டாம், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆத்ம நிரத்தைங்கிற பதத்துக்காக சொல்கிறேன். அதில் எனக்கு நான் மோட்சம் அடையணுங்கிறதுக்காக படித்தேன், எனக்கு புரிஞ்சுது. நிறைய பேர் என்ன மாதிரி மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவனுக்கு நான் பெற்ற இன்பம் கிடைக்கட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அது என்னுடைய கர்த்தவியம் கிடையாது. டீச்சிங் என்னுடைய டியூட்டி கிடையாது. அது என்னென்னா எனக்கு நான் சந்தோஷம். சுவாமிஜி நீங்கள் எப்படி ஆனந்தமாக இருக்கேன்னா, நான் இதெல்லாம் படித்து சந்தோஷமாக இருக்கேன், எங்களுக்கும் சொல்லித்தரடா. நான் சொன்னதை தந்தான் போகிறது. எங்கள் குரு அப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதை சொல்லித்தரதுனால நான் பெரிய ஆளாவோ சின்ன ஆளாவோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா இதில் இருக்கிற பாடமே அப்படி தான் இருக்குது. அகங்காரத்தை போக்குற ஒரு சாஸ்திரத்தை பாடம் சொல்லி கொடுத்து அகங்காரத்தை விருத்தி பண்ணினா அது என்ன அர்த்தம்னா, விளக்கமாத்தால் பெருக்க போய் விளக்கமாரே குப்பையாக போகிற மாதிரி தான் இல்லையா? விளக்கமாறு எடுத்து பெருக்கினான், பெருக்கிற போது விளக்கமாரே செதறிடுத்து, கட்டி வச்சுருந்தது. அப்புறம் அதை பெருக்கிறதுக்கு இன்னொரு விளக்குமாறு வேணும். இது சற்று விளக்குமாறு கேட்டேன்னா. ஆக இந்த ததாத்மனி நிரத்தேங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த ஆத்ம பிரம்ம தத்துவத்தில் நான் மோட்சத்துக்காக படிக்கிறேன். ஆகவே எனக்கு அதுக்குள்ள யோக்கியத்தையெல்லாம் வரணும். ஏ தர்மாக உக்தாக தே தர்மாக சர்வே தர்மாக மயி பரிபூர்ணத்தையா சந்து. எங்கிட்ட அந்த தர்மங்கள் அந்த குணங்கள்லாம் இருக்கட்டும். அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற அந்த குணங்கள் எல்லாம், வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் குணங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் எனக்கு இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஞானம் எனக்கு நன்றாக கிடைச்சி அந்த ஞானம் எனக்கு பலமாகும். ஆக அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கு. ஆக சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தினா என்ன அர்த்தம்? என்னது? என்னோட உடம்பு எனக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கட்டும். என்னுடைய உடம்பு மனசு எனக்கு படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களோ மரங்களோ செடிகளோ இதுவோ பறவைகளோ எல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். என்னுடைய படிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. பறவைகள் என் படிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. பூராம் பாம்பு தேள் அதெல்லாம் அந்த காலத்தில் படிச்சுட்டே இருக்க பின்னாடி ஒரு டப்புன்னு போட்டு கொடுத்துனா, அந்த காலத்தில் மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். வாங்க என்னமோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லைஃப்பெல்லாம். அங்கே ஏதோ படிச்சுட்டு இருப்பான். ஒரு குரு பின்னால் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்கே திடீர்னு தேள் வரலாம், பாம்பு வரலாம். அதெல்லாம் கடிக்காமல் இருக்கணும் தான். அதுதான் ஆதி பௌத்திகம். இடைஞ்சல் இல்லாமல் இருக்கட்டும். அடுத்தது என்னன்னா, மழை வெயில் காற்று ரொம்ப அதிகமாக இந்த சூப்பர் நேச்சுரல்னு சொல்கிறோமே, அதனால் வர்ற இடைஞ்சல்கள் அதெல்லாம் இல்லாமல் வெதர் இந்த பூமி இந்த ஆகாசம் எல்லாமே என் படிப்புக்கு அனுகூலமாக இருக்கட்டும். என்விரான்மெண்ட்டே எனக்கு படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். அதுக்காக 3 சாந்தி சொல்லிவிடுறோம்.
ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக. அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம். இதுக்கெல்லாம் நிறைய உபாசனை வேதத்தில் இருக்குது. பிருத்திவ்யந்தரிக்ஷந்தியௌர்திஷோ வாந்தரதிஷாः அக்னிர்வாயுராதித்யச்சந்திரமா நக்ஷத்ராணி ஆபவோஷதயோ வனஸ்பதய ஆகாஷ ஆத்மா இத்யதிபூதம். இது அதிபூதம். அதாத்யாத்மம் பிராணோ வியானோபானவுதானः சமானः சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாக்த்வக் சர்மமாகும் சக்ஸ்நாவாஸ்தி மஜ்ஜா ஏதததிவிதாய ரிஷிரவோச்சத். இந்த அதிபூதம், அத்தியாத்மம், அதிதெய்வ உபாசனையெல்லாம் நிறைய வேதத்தில் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, எல்லாம் இந்த பாடியில் நான் வாழ்கிற வரைக்கும், இந்த உடம்பில் வாழ்கிற வரைக்கும் எல்லாம் எனக்கு அனுகூலமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பிரார்த்தனைகளை பண்ணி மேக்சிமம் துக்கத்தை தவிர்த்துடுறது. அதுக்கெல்லாம் உபாயங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சயின்ஸை வச்சு இல்லை, தெய்வீகமான சக்தியினால் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழி. இந்த பௌத்திக விஞ்ஞானத்தை வச்சுட்டு கம்ஃபர்டபுள் லிவிங்கிறது ஒன்று, வைதிக விஞ்ஞானத்தை வச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுன்னு ஒன்று. புரியுறதா? இந்த பௌத்திக விஞ்ஞானம், மாடர்ன் சயின்ஸு, டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக லிவ் பண்ணுறது, அது பீஸாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் தெய்வீக சக்தியினால் கிடைக்கிற ஒரு சாந்தியை இதனால் சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் வேண்டியிருக்கு. அதெல்லாம் நமக்கு அந்த தெய்வீக சக்தியை வளர்த்துக்கிறதுக்கான மெச்சூரிட்டி, அந்த பக்குவமெல்லாம் இல்லாதனால தான் இதெல்லாம் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லாட்டி அதுவே நமக்கு இது பண்ணிடும். இந்த யோக சக்தியிலே சொல்கிறாங்க இல்லையா, ஏசியெல்லாம் நம்ம போட்டுக்கணும்னு அவசியமே இல்லை. வேணும்னா உடம்பையே கூலாக்கிக்க முடியுமா? அப்படிலாம் யோகா இருக்குது. வேணும்னா உடம்பை குளிரில் உடம்பை நம்ம வேணும்னா உடம்பையே ஹீட் ஆக்கிக்க முடியும். அப்படி யோக சக்தியெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய மெனக்கிடணும், பிராணாயாமம் பண்ணணும், சாப்பாட்டில் கட்டுப்பாடு வேணும், ரொம்ப நியமங்கள்லாம் வேணும். அப்படி இருந்தால் வேணும்னா பாடியவே ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும், கோல்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த பவர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இருக்குங்கிறத நம்ம இப்போ தான் கேள்விப்பட்டு நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கெல்லாம் பெரிய மலை மேலே இருக்கிறவங்களாம் எத்தனையோ இருக்காங்களே, மலைக்குள்ளெல்லாம் வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் ட்ரைனிங் இருந்தால் போகிறோம், அதை மாற்றி விடுறாங்க. ஆக வைதிக விஞ்ஞானத்தில் அவ்வளோ சௌகரியங்கள் இருக்குதுன்னு நிறைய மந்திரங்கள் சாஸ்திரங்களில் பார்த்தா தெரிகிறது. ஆனால் அதுக்குள்ளே ஸ்ரத்தையோடு அதை பண்ணணும். சரி, இந்த ஒரு முகவரையோடு நாம் கேனோபனிஷத்துக்குள்ளே நாம் என்டர் பண்ணுறோம். இந்த உபனிஷத் எடுத்தவுடனேயே சிஷ்யனுடைய கேள்வியோடு தொடங்குகிறது. இந்த உபனிஷத்தில் குருவோட பேர் சொல்லலை, சிஷ்யனோட பேர் சொல்லலை, நேர விஷயத்துக்கு போய்விட்டது. ஆக உபனிஷத் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாகவே சாஸ்திரத்தை தொடங்குகிறது. இது ரொம்ப முக்கியம். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் பழக்கம். நாமளாக தனியாக விசாரம் பண்ணுறது கிடையாது. நான் ஆத்ம விசாரம் நானே பண்ண போகிறேன், எனக்கு எந்த சாஸ்திரமும் வேண்டாம், எந்த குருவும் வேண்டியதில்லை அப்படின்னா அவனுக்கு அவன் என்ன சொல்கிறதுன்னா, என்னது புத்தியில் அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்டலெக்சுவல் அரகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நானே பண்ண போகிறேன், ஏன் படித்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னா நீ எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்படி பண்ணிட முடியுமா உன்னால்? அதாவது இப்போ ஃபிசிக்ஸோ சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸோ நீயா படித்து தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படி இருந்தாலும் அது சரி வருமா? அது மாத்திரமில்லை, இன்னொருத்தட்ட படிக்கிறது ரொம்ப சுலபமாச்சே. அதனால தான் நம்ம சாஸ்திரங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்படுறது குருமுகாதேவ அதிகந்தவ்யா வித்யா. படிக்கிறது என்றைக்கும் குருமுகமாக தான் படிக்கணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். எல்லாம் குருநாதர் மூலமாக தான் படிக்கணும். அதுக்கு மகிமை ஜாஸ்தி. நம்ம சாஸ்திரத்தில் வித்யை வெறும் என்னது
ஜஸ்ட் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த ஞானமே தெய்வீகமானதுங்கிறது நம்முடைய அபிப்பிராயம். நம்ம எல்லாத்தையுமே எல்லா விஷயத்துலையுமே ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்துகிறோம். ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தாத விஷயமே கிடையாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஞானத்தையே சரஸ்வதியாக பார்க்குறோம், பணத்தை மகாலட்சுமின்னு பார்க்குறோம், வீட்டை கிரகலக்ஷ்மிங்கிறோம். எதெடுத்தாலும் ஈஸ்வர சம்பந்தத்தோடு பார்க்குற ஒரு பாவனை ஹிந்துக்களுக்கு இருக்குது. நம்ம ஹிந்து மதம் அப்படி தான் சொல்கிறது. ஒரு கார் டிரைவர் காரை ஓட்டுறதுக்கு முன்னாடி இப்படி காரை தொட்டு ஒரு கும்பிட்டுக்கிறான், அது பகவானாக பார்க்குறான். நல்லபடியாக நான் கார் ஓட்டணும். எதெடுத்தாலும் நம்ம ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தாத ஒரு கர்மாவும் கிடையாது. நம்ம நம்ம பணம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் ஈஸ்வர சம்பந்தத்தோடு தான் நம்ம இருப்போம். அப்படி ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குது பெரும்பாலும். என்னது, நான் ரிலிஜியஸ் மெட்டீரியலிஸ்டிக் அப்படி சொல்கிறாங்க, ரிலிஜியஸ் மெட்டீரியலிஸ்டிக்ங்கிறாங்க. அதாவது சமய வழிபாட்டோடு கூடிய பொருளியல், சமய வழிபாடுகள் இல்லாத பொருளியல். நாஸ்திகனுக்கு இருக்கிற மெட்டீரியலிசம். ஆஸ்திகன் என்ன பண்ணுறான், ஈஸ்வரனை பூஜை பண்ணி பகவானே எனக்கு பணம் கொடு, வீடு கொடு, பங்களா கொடு, அடுபடி ஆட்களை கொடு, இதெல்லாம் கேட்குறான். அப்போ அந்த மெட்டீரியலிசம் இருந்தாலும் பகவான்கிட்ட பக்தி பண்ணி கேட்குறான். தர்மமாக கேட்குறானாங்கிறது அது இன்னொரு கேள்வி. சில பேருக்கு ஈஸ்வர பக்தி இருக்குது, பணம் சம்பாதிக்கணும் அதெல்லாம் ஆசை இருக்குது, ஆனால் தர்மமாக சம்பாதிக்கணுமா அதில் கேள்வி வருது. அதுலேயும் நிறைய கிரடேஷன்லாம் நம்ம பிரிக்கலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இந்த ஈஸ்வர சம்பந்தம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அதனால் குருகிட்ட போய் படிக்கிறது. குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. ஆச்சாரியவான் புருஷோ வேத தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத். சங்கர பாஷ்யத்தில் இதெல்லாம் முதல்ல இருக்குது. இந்த மந்திரத்துக்கு முன்னால் அத்தனையும் சொல்கிறார். தத் விஜானார்த்தம் குருமேவாபிகச்சேத். ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியாதேவ விதிதா வித்யா சாதிஷ்டம் பிராபத்து. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதரிசினः இதி ஸ்ருதி ஸ்மிருதி உக்த பிரகாரேண அப்படிங்கிறார். ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளிலும் சொல்லப்பட்ட முறைப்படி கஷ்டன சிஷ்யா கஞ்சித் குரும் உபசமேத்திய பிருச்சதி. ஒரு சிஷ்யன் ஒரு குருநாதரை அணுகி இந்த கேள்வியை கேட்கிறான். அவரிடத்தில் ஈஸ்வர புத்தியோட மனப்பக்குவத்தோடு இந்த கேள்வியை கேட்கிறான். நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் குருக்கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. சம்பிரதாயமாக படிக்கிறதுல இருக்கிற ஒரு தார்டியம்னா ஒரு உறுதி தனியாக படித்தா வராது. இந்த தீட்சை வாங்கிட்டு மந்திரம் ஜபிக்கிறதுக்கும் தீட்சை வாங்காமல் ஜபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மந்திரசாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கும் பழக்கத்தில் இருக்கும் தெரியும். அதை லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது மாதிரி தான் இதுவும். ஓகே, இது புராண கதையெல்லாம் சொல்லுது. நாரதருக்கே தீட்சை இல்லாமல் ஜபிச்சதுனால பலன் கிடைக்கலன்னு சொல்லுவார். அது மாதிரி எப்படி ஒரு மந்திரத்தை அப்பா காயத்ரி மந்திரத்தை அப்பா தான் சொல்லிக் கொடுக்கணும், நாமளாக படிச்சுக்கப்படாது. அப்பா அந்த ஒரு நல்ல வேளையில் முகூர்த்தம் பார்த்து அந்த சாவித்ரி உபதேசம் பண்ணுறார். உபநயன சம்ஸ்காரம் செய்து அந்த சாவித்ரீம் போ ப்ரூஹின்னு கேட்குறான் மாணவன்னே சொல்லிருக்கு. மாணவகா அப்படின்னே தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் சிஷ்யன் கேட்குறான். இப்போ சாவித்ரீம் போ ப்ரூஹின்னு சொல்லி அப்பாவுக்கே பாத பூஜை பண்ணி ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அம்மா முன்னால் புரோஹிதரும் கூட வச்சுண்டு சிஷ்யனுக்கு பையனுக்கு அவர் குருவாக மாறி பையனை சிஷ்யனாக்கி உபதேசம் பண்ணுறது நம்ம கல்ச்சரில் இருக்குது, வழக்கத்தில் இருக்குது. குருமுகம் அவசியம். அதனால் குருக்கிட்ட போய் கேட்குறான். இவன் ஏற்கனவே அதில் நிறைய சொல்லியிருக்கார். ஏன்னு கேட்டால் இவன் ஏற்கனவே உபாசனையெல்லாம் பண்ணியிருக்கான், சித்த சுத்தியெல்லாம் இருக்குது. இல்லாட்டி இப்படி சொல்லுவானா, சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் அப்படிலாம் சொல்லிவிட்டு குருக்கிட்ட பாடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான்.
இந்த கேள்வியிலேயே அவனுடைய ஒரு என்னது சூக்ஷ்ம புத்தி தெரிகிறது. இந்த கேள்வி புரிஞ்சுக்கிறதே பெரிய வேலை. சாதாரண கேள்வி மாதிரி தெரியும், ஆனால் அந்த கேள்விக்குள்ளே நம்ம நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அப்படிம்போம். ஆனால் இந்த கேள்வி கேட்கணும்னா எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கணும். வேறு எதாவது பற்றி கேட்குறானா என்ன, குருநாதா இந்த உலக வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது எப்படி, அப்படி கேட்குறதில்ல. உறவுகளை எல்லாம் பாதுகாத்து கொள்வது எப்படி, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இல்லை. என்ன அந்த இது எப்படி, இதை பணக்காரராவது எப்படி, அதை எப்படி, இதை எப்படி, நிறைய புஸ்தகங்கள்லாம் வைக்கிறது. 30 நாட்களில் சம்ஸ்கிருதம் படிப்பது எப்படி, அது மாதிரிலாம் இல்லை. இது நேர மந்திரத்தை படிப்போம், அர்த்தம் தெரிஞ்சுப்போம். ஆக ஒரு சிஷ்யன் குருக்கிட்ட போகிறான். குரு சிஷ்யனை தேடி வரப்படாது. இது வேறு இன்னும் நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு பக்குவம் இருக்கிறவ குரு தானாக வருவார்னா. அது ஒரு தியரி போயின்ட்டுருக்கு. அப்படிலாம் இல்லை. நமக்கு வியாதி இருந்தால் டாக்டர்கிட்ட நம்ம போகிற மாதிரி. அதுதான் உதாரணம். எல்லாத்துக்கும் டீச்சர் எப்பவும் இருக்காங்க. எல்லா டீச்சரும் ஈவன் எதாக இருந்தாலும் நீ கம்ப்யூட்டர்லேயே அவைலபிளாக இருந்தால் கூட நீ ஆன் பண்ணணுமே. அது மாதிரி போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே என்று கைவல்ய நவநீதம் சொல்லுகிறது. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினர்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு சொன்னாலும் கூட நாம் குருவை தேடி போகணும். எங்கே யாரெல்லாம் சொல்லித்தராங்க, எனக்கு ஆத்ம வித்யை வேணும், பிரம்ம வித்யை வேணும், அது யாராவது சொல்லித்தராங்களா, கேட்டு போகணும். ஆக உபனிஷத் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக பாடத்தை தொடங்குகிறது. இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம், உபனிஷத்தைத்தான் படிக்கணும், குருமுகமாகத்தான் படிக்கணும், தனியாக படிக்கக்கூடாது. ஒருத்தட்ட போய் கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது எல்லா உபனிஷத்துக்கள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் காணப்படுகிற ஒரு உண்மை. சும்மா அறகுறையாக ஏதோ கொஞ்சம் தேட்டுன்னு நீயே தனியாக விசாரம் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் சரி வராது. கொஞ்சம் ஸ்மால் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு யுவர் செல்ஃப் என்கொயர். அதெல்லாம் உன்னை பற்றின விஷயத்தை நான் எப்படி சொல்ல முடியும், எப்படி தான் சொல்லிடுவாங்க. நீயே உனக்குள்ளே போன்னா எனக்குள்ளே எங்கே போகிறது, எனக்குள்ளே போன்னா எங்கே போகிறது, உள்ளுக்குள்ளே எங்கேயாவது அந்த வீட்டுக்குள்ளே சொல்லலாம், அந்த வீட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே கோயிலுக்குள்ளே சொல்லலாம். உனக்குள்ளே போன்னா எங்கே போகிறது, உனக்குள்ளேன்னா எங்கே போகிறதுக்கு என்ன ஃபிசிக்கலாக போகிறதா இல்லை மென்டலாக போகணும்னா? மென்டலாக எப்படி போகிறது, ஏதாவது இடம் தெரிஞ்சால் தானே, ஏதாவது லாஜிக் இருக்கா, இது ரேஷனல் திங்கிங்கா, இது நியாயமான சிந்தனை. உனக்குள் செல்வாயாக. எனக்குள் என்றால் என்ன, தயவு செய்து அதை விளக்க முடியுமா? உனக்குள் என்பதை உனக்குள்ளேயே தேடு அப்படின்னா, உனக்குள் என்பதை உனக்குள்ளேயே தேடுன்னா இன்னும் குழப்பம் கூடுமா குறையுமா? அது பாரு, இதெல்லாம் சொல்ல முடியாது, அது தானாக வரணும். இப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுற சாஸ்திரம் அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லை, குருக்கள்கிட்ட ஸ்ரத்தை இல்லை, சம்பிரதாயத்தில் ஸ்ரத்தை இல்லை, நிறைய குழப்பம். படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை. ரொம்ப முக்கியம் பொறுமை தான். பொறுமை இல்லாமல் ஞானம் வராது. ஞானம் இல்லாமல் நல்ல குணங்கள் இருக்காது. நல்ல குணங்கள் இல்லைன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது. எல்லாம் வேணும். நரஸ்யாபரணம் ரூபம், ரூபஸ்யாபரணம் குணः, குணஸ்யாபரணம் ஞானம், ஞானஸ்ய ஆபரணம் க்ஷமா. ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொறுமைங்கிறது பல விஷயத்துக்கு வேணும். நம்மளை இன்னொருத்தன் திட்டுற போது பொறுமையாக இருக்கிறது, கோவப்படாமல் இருக்கிறதுங்கிறது வேறு. வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு உயரணும்னா பொறுமையாகத்தான் காரியங்களை பண்ணணும். இன்னும் 10 வருஷம் கழித்து நான் இப்படி இருக்கணும்னு நினச்சா இன்னிலேருந்து நான் பொறுமையாக அதுக்கு உழைக்கணும். நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனால் அதை அடையிறதுக்கு நான் ரொம்ப நாள் ஆகும். குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமைக்கு தான் நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. இந்த அவசரத்தினால்தானே நிறைய பிரச்சனைகளே ஆரம்பிக்கிறது.
பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த பொறுமையை பற்றி நான் பேசுகிற போது கேட்குறதுக்கும் பொறுமை வேணும். அதனால் என்னென்னா எல்லாரும் என்ன சொல்கிறது, நீ உனக்குள்ளேயே தேடு, உனக்குள்ளேயே பார், எந்த குருவையும் நம்பாதே, சாஸ்திரத்தையும் நம்பாதே, அதெல்லாம் கட்டுக்குதே, அப்படி ஒரு பிரச்சாரம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணும். நம்ம ஆதிசங்கரர் சொன்ன வழியில் போகிறோம். அவர் அழகாக சொல்கிறார் இல்லையா, குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராதச்சிராத்பவ முக்தா சேந்திரிய மானச நியமா தேவம் திரக்ஷ்யசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். ரொம்ப அழகான ஸ்லோகம். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா, குருவினுடைய திருவடியில் பரிபூர்ணமான உறுதியான பக்தி. அப்படி இருக்கிறவனுக்கு அச்சிராத் விரைவில் சம்சாராத் முக்தா, சம்சாராத் அச்சிராத் பவ முக்தா, அச்சிராத் சம்சாராத் முக்தா, பவசம்சாராத் அச்சிராத் முக்தா. ஆனால் நீ என்ன பண்ணணும்னா இந்திரியங்களை நிகிரம சேந்திரிய மானச நியமாத், இவ்வாறு நீ புலநடக்கத்தோட குரு பக்தியோட, குரு பக்தினா என்ன அர்த்தம், சாஸ்திரத்தை சிந்தனை பண்ணி கொண்டு இருப்பாயானால் நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் திரக்ஷ்யசி, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் இறைவனை நீ உணர்வாய். ஆக சிஷ்யன் குருக்கிட்ட போய் படிக்கணுங்கிறத மறக்கப்படாது. அதுக்காக தான் சொல்கிறோம். எந்த உபனிஷத்தை எடுத்துட்டாலும் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக தான் இருக்குது. இப்போ ஈஷாவாசிய உபனிஷத்தில் குரு சிஷ்யன் சொல்லலை, ஆனால் குரு சிஷ்யன் நாம் கொண்டு வந்துக்கணும். அதே மாதிரி கட்டோபனிஷத்தில் நச்சிகேதஸ் யமதர்மராஜா, முண்டகோபனிஷத்தில் சௌனகர் அங்கிரஸ், இப்படி ஒரு பிரஷ்னோபனிஷத்துனா பிப்பலாதர் மற்ற சிஷ்யர்கள். மாண்டூக்கிய உபனிஷத்தில் இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் நம்ம அதில் சப்ளை பண்ணுவோம். பிரதானமாக எல்லா உபனிஷத்துக்கள்லையும் குரு சிஷ்ய ரூபமாக இருக்குது. அதெல்லாம் அவர்கள் என்னென்னா டேக் இட் ஃபார் கிராண்டட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானே நினச்சுட்டாங்க. பகவத்கீதை எடுத்துட்டா கிருஷ்ணன் குரு, அர்ஜுனன் சிஷ்யன். இதுதான் மெஜாரிட்டி. ஆதிசங்கரனும் திரும்ப திரும்ப சொல்கிறார், தனியாக படிக்காதே, தனியாக படிக்காதேன்னு சொல்லிகிட்டே இருக்கார். சாஸ்திரஜோபி சுவாதந்திரேன பிரம்மான்வேஷனம் நகுரியாத், நீ என்னதான் உனக்கு கிராமர் மற்ற சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தனியாக படிக்காதே, உனக்கு நீயாக படித்து புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தாலும் நீ படிக்காதே. சம்பிரதாயமான ஒரு குருக்கிட்ட போய் படித்து அதுக்கப்புறம் நீ பண்ணு. அதனால தான் ராமனுக்கு வசிஷ்டர் குரு, கிருஷ்ணருக்கு சந்தீபனி குரு, எல்லாரும் குரு இல்லாமல் கிடையவே கிடையாது. பார்வதி பரமேஸ்வரனுக்கு சொன்னார், பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னார். எப்போ பார்த்தாலும் அப்படி தானே வருது. சூத பௌராணிகர் சௌனகாதி ரிஷிகளுக்கு சொன்னார். இப்படி தான் நம்ம சாஸ்திரங்களில் படிக்கிறோம். சரி, மந்திரத்தை படிப்போம். இப்போ கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணः பிரதமः ப்ரைதியுக்தः கேனேஷிதாம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணः பிரதமः ப்ரைதியுக்தः கேனேஷிதாம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி. கேள்வியே ரொம்ப அற்புதமானது. முதல்ல இந்த கேள்வியை ரசிக்க தெரியணும். எவ்வளவு பக்குவம் இருந்தால் கிறிஸ்பாக கேள்வி கேட்குறான்னு தெரியும். வளவளான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இதுலேருந்து கேள்வி கேட்குற கலையவே நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி கேள்வி கேட்கணும்? கேள்விங்கிறது எப்போ கேட்போம்? ஒரு தெரியாத விஷயத்தை தான் கேட்போம், தெரிஞ்சதை போய் கேட்க மாட்டோம். சில பேர் குருவுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். அதில் டெஸ்டானந்தா ஒரு குரு இவர் எப்படி சொல்கிறார் பார்ப்போம். அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அப்படிலாம் சில சமயம் வரும்.
எங்கள் குருவுக்கும் வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு, நிறைய பார்த்துருக்கோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு விடுவோம். கேட்குற முறையிலே தெரிஞ்சு போயிடும், இவர் தெரிஞ்சு தான் கேட்குறாரு, எங்களுக்கு அவ்வளோலாம் படிக்கலை நாங்கள் விடுறது. ஏன்னா அவர் கேட்குற போதே தெரியறது, அவர் ஏதோ நம்மளை இவர் எப்படி சொல்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அது அந்நியாயமாக கேட்டால் சொல்லாதேன்னு மனு சொல்லிவிட்டார். அந்நியாயேன பிருச்சதா ஜானன்னபிஹி மேதாவி ஜடவல் லோக ஆச்சரே. தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுங்கிறார். அதுக்குள்ள முறைப்படி கேட்டால் பரவாயில்ல, தெரிஞ்சிருந்தால் என்னத்துக்கு கேள்வி கேட்கணும், அனாவசியம் தானே. அப்போ இன்னொருத்தரை டெஸ்ட் பண்ணுறதா ஜென்ம சாபல்யம். இப்போ இந்த கேள்வி கேட்குற போது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் கிளாரிட்டிக்காக கேட்போம். சாமானிய ஞானம் இருக்கும், விசேஷ ஞானத்துக்காக கேள்வி கேட்போம். அப்போ அது உண்மையாக கேள்வி கேட்குற போதே இவர்கிட்டருந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு கேட்கணும். சும்மா பொழுது போல உங்களுக்கு ஏதோ தெரியுமாமே கீதை கொஞ்சம் சொல்லுங்களே பார்க்கலாம் அப்படின்னா எல்லாம் எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஏதோ அதுக்கு விளையாட்டாகலாம் பேச முடியாது. ஏன்னா அதுக்கு வித்தைக்கு மரியாதை கொடுக்கணும். பகவானே கீதையில் சொல்கிறார், தபஸ் பண்ணாதவனுக்கு சொல்லாதே, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே. அது மாத்திரம் இல்லை, கேட்குறதுக்கு விருப்பம் இல்லாதவன்கிட்ட போய் நீயா கூப்பிட்டு உட்காத்தி வச்சுன்னு உனக்கு ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி வச்சுன்னு கூப்பிட்டு சொல்லாதே. அப்புறம் நீ சொல்கிற போது நீங்கள் சொல்கிற இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா நிறுத்திவிடுங்கிறார் கிளாஸை. அப்படி ஏதாவது சொன்னால் நடுவில் பாடத்தை நிறுத்திவிடும், அவன்கிட்ட கம்யூனிகேஷனை விட்டுரும். இப்படியெல்லாம் பாடம் சொல்லித்தரத்துக்கான விதிகள்லாம் இருக்குது. இதம் அசிஷ்யாய ந தேயம், தகுதி இல்லாதவனுக்கு சொல்லாதே. யோ யதி மோகாத் தாஸ்யதி, சரி சொல்லி வைப்போமேன்னா ச பாப்பியான் பவதி. யோ யதி மோகாத் தாஸ்யதி ச பாப்பியான் பவதி. ஏதோ ஒரு மயக்கத்தினால பணத்துக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ ஏதோ சொன்னான்னு சொன்னால் அப்புறம் அவனுக்கு பாபம் வரும். ஆகையினால இதெல்லாம் எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது, மரியாதை இருக்குது. அதனால் கேட்கணும். செவி உணவிற் கேள்வி உடையார் திருவள்ளுவர். அதுக்குன்னா கேள்வின்னே 10 குறள் வச்சுருக்கார். கேள்வின்னா அந்த இடத்துல அர்த்தம் கொஸ்டின் கேட்குறதுன்னு அர்த்தம் இல்லை, காது வழியாக நிறைய விஷயங்களை பெரியவங்ககிட்ட கேட்கணும்னு அர்த்தம். எனைத்தானும் நல்லவை கேட்க. அதனால் அந்த கேள்வி அதிகாரம் முழுக்க படித்து பார்த்தா தெரியும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். கேட்குறதுல நிறைய மகிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம். பூரி, பூரின்னா நிறையன்னு அர்த்தம். இந்த பகவான் நிறைய கேட்குறதுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். 2 காதும் கொடுத்துருக்கார். என்னது? ஆனோ பத்ராஹ் கிருதவோ எந்து விஸ்வதா. நல்ல செய்திகள் 4 பக்கத்திலிருந்தும் என்னை நாடட்டும். அப்படிலாம் ருக்வேத மந்திர பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. குட் நியூஸ் வரட்டும்னு அர்த்தம். எல்லாம் அனாவசியமானதெல்லாம் வரப்படா, நல்ல நல்ல தகவல்கள்லாம் 4 பக்கத்துலேருந்து என் காதில் விழுந்துட்டே இருக்கட்டும். எப்போவுமே இந்த காது மங்களத்தையே கேட்கட்டும். நிறைய பேர்கிட்டருந்து கேட்கலாம், நிறைய மகான்கள்கிட்டருந்து நிறைய விஷயத்தை நிறைய தடவை கேட்கலாம். இந்த கேனோபனிஷத்தை எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம். பகுபியா ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம். பல பேரிடத்துலேருந்து கேட்கணும், பல முறை கேட்கணும். இப்போ கேள்வி எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க. ஒரு முண்டகோபனிஷத்தில் பார்த்தோம், எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகவும் அந்த ஒன்றை உபதேசம் செய்யுங்கள். ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். சௌனகோ ஹவை மகாசாலா அங்கிரசம் விதிவத் உபசன்னம் பப்ரச்ச கஸ்மின்னு பகவோ விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதீதி. ரொம்ப பக்குவப்பட்ட சௌனகர் அங்கிரசுக்கிட்ட கேட்டார். விதிவது உபசன்னஹா பப்ரச்ச, எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகவும் அதை சொல்லுங்கோ. நச்சிகேதஸும் ஒரே இதெல்லாம் கேட்டான். 3வது வரம். அஸ்தீத்யேகே நாயமஸ்தீதி சைகே ஏயம் பிரேத்தே விசிகித்சா மனுஷ்யே அஸ்தீத்யேகே நாயமஸ்தீதி சைகே. உலகத்தில் இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருத்தன் இறந்து போனதுக்கப்புறம் இருக்கான், உடம்பு இறந்ததுக்கு பிறகும் அந்த உடம்பை சேர்ந்த ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இல்லை என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இதை பற்றி உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்.
அப்படி நச்சிகேஸ் சொல்கிறான். அர்ஜுனனும் கேட்குறான், எத் ஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எது சிறந்ததோ அதை சொல்லுன்னுட்டான். எது மோட்ச சாதனமோ எது ஸ்ரேயஸோ அதை உபதேசம் பண்ணு. அவன் மோட்சம்தான், ஏன்னா அவனுக்கு துக்க நிவர்த்திக்கு தான் உபாயம் கேட்டான். உச்சோஷணம் இந்திரியானாம், எனக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஞானம் வேணும்னு பிடிவாதமாக நின்னான் அர்ஜுனன். பகவானே சொன்னான். அவன் கேள்வி கேட்கல, நடுப்பு கேள்வி கேட்டான். இதே மாதிரி அங்கேயும் ஒரு கேள்வி இருக்குது 3ஆவது அத்தியாயத்தில். அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னப்பி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. 3ஆவது அத்தியாயம் 36. சரி, ஏன்னா பகவான்கிட்ட அவன் என்ன சொன்னால், எது நல்லதோ அதை சொல்லுன்னு சொன்னால், பகவான் உபதேசம் பண்ணுறதை வச்சுன்னு கேள்வி கேட்டான். எதனால அத கேன பிரயுக்தோயம் அயம் பூருஷா பாபம் சரதி, இந்த மனிதன் ஏன் பாபம் செய்கிறான்னு கேட்டான். அதே மாதிரி தான் இங்கேயும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த கேட்குற போதே சிஷ்யனுடைய விவேகமும் தெரிகிறது, அவனுக்கு அவனுடைய அஜ்ஞானமும் தெரிகிறது, ஞானமும் தெரிகிறது. அவன் ஒரு சில காரணத்தை மனசில் வச்சுன்னு தான் இந்த கேள்வி கேட்குறான். அந்த கேள்வி கேட்குறதுக்கு அவன் உலகத்தில் இருக்கிற அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கேள்வி கேட்குறான். தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே கேட்டிருக்கான் இவன் இந்த சிஷ்யன். இந்த அனுபவம் என்னங்கிறது ஒரு கேள்வி. மந்திரத்தோட அர்த்தம் என்ன இருக்குது? கேன இஷிதம் சத்து மனஹா பிரேஷிதம் மனஹா பத்ததி. மந்திரத்தை முதல்ல சுருக்கமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் பாருங்க. சிஷ்யனுடைய கேள்வியினுடைய மகிமை தெரியணும், சிஷ்யனுடைய புத்திசாலித்தனம் தெரியணும். என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் நம்மகிட்ட வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, ஏதாவது எனக்கு வந்து மூஞ்சியை பார்த்து என்ன சொல்ல, ஃபேஸ் ரீடிங் தெரியுமா சுவாமி, கைரேகை பார்ப்பீங்களா சுவாமி, இப்படி தானே கேட்குறாங்க. யாருக்காவது தெரியுமா நம்ம என்ன படிச்சிருக்கோம் தெரியாது, நம்ம குவாலிஃபிகேஷன் என்னன்னு யாருக்கும் தெரியாது. பொதுவாக அவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சாமியார்னு சொன்னால் அவருக்கு நிறைய சக்தி இருக்குது, பவர்ஸ் எல்லாம் இருக்குது. அவர் விபூதி கொடுத்தாலோ எலுமிச்சம்பழம் கொடுத்தாலோ ஏதோ ஒரு கயிறை மந்திரிச்சு கொடுத்தாலோ தாயத்து கட்டினாலோ நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். இப்படி தான் பாமர ஜனங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹிந்துயிசம்னா அதுதான் நிறைய பேர் நினச்சுட்டு இருக்கான். தீயில மிதிக்கிறது, குறி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு லெவல். அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. அது எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அது மாதிரி எனக்கு ஏன் சுவாமி இப்படி கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால், அது உன் கர்மான்னு சொல்லணும். இல்லை எல்லாம் சரியாக போயிடும், கவலைப்படாத, தட்சிணாமூர்த்தியை பூஜை பண்ணு, நெய் விளக்க போடு, இவா நான் விபூதி கொடுக்குறேன், மனசார பிரார்த்தனை பண்ணுறேன், உன் குடும்பத்தில் எல்லா கஷ்டமும் போகட்டும், நீ நல்லா இரு, அப்படிலாம் சொல்லுவோம். இப்போ இங்கே கேட்குறது வந்து இவன் ரொம்ப புத்திசாலி, மகா புத்திசாலியாக இருக்கான் இவன். கேனன்னா எவரால், எதனால்னு இல்லை, எவரால் ஒரு மனசில் புரிஞ்சுன்னு இருக்கான். இவனுடைய அனுபவத்தை வச்சுன்னு இந்த கேள்வி கேட்குறான். எவரால் இஷிதம் விரும்பப்பட்டு, பிரேஷிதம் மனஹா தூண்டப்பட்ட மனம், தூண்டப்பட்ட மனம், செயல் புரியும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட மனம், பதத்தி, பதத்தின்னா விழறதுன்னு அர்த்தம். எதில் என்ன? விஷயேஷு, ஆப்ஜெக்டில். எப்போ பார்த்தாலும் மனசு எதுக்கு பின்னால் ஓடுறதுன்னா, உலகத்துக்கு பின்னால் இந்திரியங்கள் ஓடுறது, இந்திரியங்களுக்கு பின்னால் மனசு ஓடுறது, மனசுக்கு பின்னால் நான் ஓடுறேன்னா இல்லையா? அது இழுக்கிறது. அந்த பிரபஞ்சத்தோட நியத்தி என்னன்னா, இது இழுத்து கொண்டிருக்கு, கவர்றது. அதனால தான் மோகினின்னு பேர் இந்த பிரபஞ்சத்துக்கே. இது மாய மோகினி. இது அப்படியே இழுத்துன்னு எல்லாம் உலகமே இழுக்கிறது. நம்ம நகைக்கடையை பார்த்தா அப்படியே உள்ளே போகணும் போல் இருக்குது, புடவை கடையை பார்த்தா உள்ளே போகணும் போல் இருக்குது, கோயிலை பார்த்தா இப்படி போயிட்டு அப்படியே போயிடலான்னு தோணும். உள்ளே போகணும் போல் அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும்னா தோணும். அதெல்லாம் இழுக்கிறது. அப்புறம் அங்கே யாராவது கொஞ்சம் 5-2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் எப்படி பார்க்கலாமா இருக்குது, போய் அதோட கம்பெனி சேரலாமான் இருக்கு.
இப்படி உலகம் இழுக்கிறது. அதுக்கு பின்னால் இந்திரியங்கள், உலக விஷயங்கள்லாம் இந்திரியங்கள் பின்னால் உலக விஷயங்கள் பின்னால் இந்திரியங்கள் போகிறது, அதுவும் இழுக்கலை. ஆனால் அது சுபாவம் அப்படி இருக்குது, பிரவருத்தி அப்படி இருக்குது. இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷம் வியவஸ்திதௌ குணா குணேஷு வர்த்தந்தே. அதுக்கு பின்னாடி மனசும் ஓடுறது. இவன் இதை புரிஞ்சுன்னு கேட்குறான். இந்த மனசு எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிகிட்டே இருக்கே, இது யாரோ ஒருத்தன் பின்னால் இருந்து தூண்டி விடுறானா என்ன? இது அவரோன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்மளே ஏன் என் மனசு இப்படி அலைன்னு அலையிறது இப்படி நானே கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒருத்தரும் கேட்டுக்கலாமே, ஏன் சும்மா இருக்கக்கூடாதா? என்னது சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. அப்புறம் என்னதுன்னா, பாழான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. இப்படியே சுற்றிகிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் சுற்றிகிட்டே இருக்குது. பிரேஷிதம் மனஹா கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா. கேன இஷிதம்னு சொன்னால் எவரால் ஆசைப்படப்பட்டு விரும்பப்பட்டு பிரேஷிதம் மனஹா தூண்டப்பட்ட மனம் பதத்தின்னா பொருள்களில் விழுகிறது. பொருள்னா என்னது? அதோட ஆப்ஜெக்ட். இந்திரியங்கள் வாயிலாகன்னு போட்டுக்கணும். இந்திரியங்கள் வாயிலாக பொருள்களில் விழுகிறது. இல்லாட்டி தானாக எதையோ நினச்சின்னு உட்காண்டிருக்கு. இப்போ எதுவுமே இல்லைன்னா கண்ணை மூடி தியானம் பண்ணுனா, கண்ணை மூடி தியானம் பண்ணால் மனசு என்ன பண்ணுறது? பகவானை தவிர, சாஸ்திரத்தில் சொன்னதை தவிர கண்ணை மூடின்னு இருக்கு. எப்போ இவ தியானத்தை முடிக்க போகிறாளோ தெரியல. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எங்கெல்லாமோ போகிறது. அதெல்லாம் உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் நம ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய் முடிஞ்சு போச்சு. தியானம் முடிந்து போய்விட்டு. இப்போ மனசு இந்திரியங்களோட ஷேராட்டாலும் சும்மா இருக்க மாட்டேங்கிறது, எதையாவது நினச்சுட்டே இருக்கு. அதனால தான் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. எதை வேணாலும் ஸ்தூலமாக கட்டுப்படுத்தி விடலாம், இந்த மனசை கட்டுப்படுத்துறது தான் பெரிய வேலையாக இருக்குது. அதனால தான் பதஞ்சலி இதுக்குன்னே ஒரு சாஸ்திரம் பண்ணினார், யோகச்சித்த விருத்தி நிரோதா. அதுக்கு எஃபர்ட் எடுன்னார். ஆக மனஹா கேன, அதுக்கப்புறம் இன்னும் விளக்கம் இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். கேன இஷிதம் சத்து பிரேஷிதம் மனஹா விஷயேஷு பததி சங்கல்ப விகல்பாத்மகேஷு விஷயேஷு பததி. உள்ளமானது ஓயாது எண்ணங்களில் உழன்று கொண்டிருக்கிறது. எதனால் தூண்டப்பட்டு விருப்பம் வரணும், விருப்பி தூண்டணும். முதல்ல இச்சதி, அப்புறம் அதை இது பண்ணணும், போ அதை நினை அப்படி சொல்லி மனசுக்கு ஏதோ பின்னால் இருக்குது. அப்புறம் இன்னொரு வியாக்கியானம், அது பிரேஷிதம் இவ, ஏதோ வலுக்கட்டாயமாக ஏதோ ஒன்று புஷ் பண்ணிகிட்டே இருக்கே, அது என்னது புரியவே மாட்டேங்கிறது. மனசை ஏதோ ஒன்று படுத்துறதே, அது என்னது? அதனால தான் அங்கேயும் பலாதிவ நியோஜித்தான்னு கீதையிலையும் பார்க்குறோம். ஏதோ வலுக்கட்டாயமாக யாரோ பின்னால் என்ன ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி போகிறேனே, தெரியும் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரின்னு தெரிஞ்சால் கூட தப்பு பண்ணியே பழக்கமானதுனால அந்த ஹேபிட்லேயே ஏன் போயின்னு இருக்கு. இதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது போகிறது. அப்புறம் அடுத்தது என்னென்னா, கேன பிராணஹா பிரதமஹா பிராணஹா யுக்தா சன் பிரைத்தி. இந்த மூச்சு உள்ளே போயிட்டே இருக்கே, ஷரீர அந்தசஞ்சாரி வாயு, இந்த வாய்க்கு மேலே இருக்கிற மூக்குக்குள்ளே போயின்னு இருக்கு. இந்த பிராணன், முக்கிய பிராணன் மூச்சுக்காற்று, கேன யுக்தா சன் பிரதமஹா பிராணஹான்னு போட்டிருக்கார். பிரதமஹா பிராணஹான்னா பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார். இந்த உடம்புக்கு முக்கியமான ஆள் யார்? பிராணன் தான். அதனால தான் பிராணன் ஹிரண்ய கர்ப்ப உபாசனைலாம் ரொம்ப முக்கியம். இதுதான் கிரியாசக்தி, இது இச்சாசக்தி. மனசை பற்றி சொல்கிற போது இச்சாசக்தி, இது கிரியாசக்தி. பிராணன் சரியாக இல்லைன்னு சொன்னால் வேலை பண்ண முடியாது. எதனால் இந்த கிரியாசக்தி ஒர்க் பண்ணுறது, வேலை பண்ணுற சக்தி வேலை செய்கிறது.
யாரால்? அப்புறம் என்னதுன்னா அப்புறம் வாக் சக்தி. இப்போ பாருங்க, காய்கம் வாச்சிக்கம் மானசம். அப்புறம் வாக் சக்தி எதனால் வேலை செய்கிறது? கேனேஷிதாம் இமாம் வாச்சம் ஜனாக வதந்தி. வதந்தி பகுவச்சனத்தில் இருக்குது. மனம்னு சொன்னால், பிராணன்னு சொன்னால், இங்கே என்ன சொல்கிறான்னா வதந்தி ஜனாக. உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்களே, ஒருத்தருக்குள்ளேயும் எந்த ஒரு சக்தி தூண்டி இவர்கள் பேசுகிறார்கள். எதனால் பேசுகிறார்கள்? எவரால் பேசுகிறார்கள்? பேசுகிற சக்தி இருக்குது, வேலை செய்கிறது. அப்போ சிந்திக்கிற சக்தியும் வேலை செயல்படுற சக்தியும் அப்புறம் பேசுகிற சக்தியும் எதனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது? எவரால்? அப்புறம் அடுத்தது என்னன்னா ஞானேந்திரியங்கள்னா அறியிற சக்தி. ஞானேந்திரியங்கள் ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. கிரியாசக்தியில் வாக்கும் அடங்கம்தான், இருந்தாலும் ஸ்பெஷலாக சொல்கிறார் வாக் சக்தி. கிரியாசக்தியிலே வாக்கும் அடங்கிடும். வாக்கு. சக்ஷுஸ்ரோத்திரம். சக்ஷுனா கண்ணு, ஸ்ரோத்திரம்னா காது. கஹா தேவஹா. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தத்துவம் இருக்குது, சேத்தன தத்துவம், ஒரு கான்ஷியஸ் பிரின்சிபிள் இருக்குது, தெரியுது. தியோதனவான் தேவஹா. தியோதனாத் தேவஹா. ஒளிர்வதால் தேவன். ஏதோ ஒரு பிரகாசமான ஒரு சக்தி உள்ளே இருக்குது. கீதையில் பகவான் சொன்னார், யதா பிரகாஷயத்யேகா கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. க்ஷேத்ரி கிருத்ஸ்னம் க்ஷேத்திரம் பிரகாஷயதி. க்ஷேத்திரம்னா இந்த சரீரத்தை உள்ளுக்குள்ளே இந்த க்ஷேத்ரஜன் பிரகாசப்படுத்துகிறான் அப்படி சொன்னார். எல்லாம் ஞாபகம் இருக்கணும். இப்போ இதுலேருந்து என்ன கேள்வி எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த கேள்வி ஏன் கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு ஓரளவுக்கு நாலெட்ஜ் இருக்குது, ஆனால் இன்னும் கிளாரிட்டி இல்லை. மேலெழுந்த வாரியாக விஷயம் புரிஞ்சிருக்கு, ஆனால் ஆழமாக புரியலை. அந்த அனுபவத்தை வச்சுன்னு கேட்குறான். ஆக தெளிவாக புரியலை, மேலெழுந்த வாரியாக புரிஞ்சிருக்கு. ஏதோ ஒன்று இருக்கப்பா உடம்புக்குள்ள. இப்போ சாதாரணமாக ஒருத்தன் பிஹேவ் பண்ணுறது மோசமாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே பேய் பூந்துடுத்துங்கிறான் இல்லையா? அந்த பேய் பூந்துடுத்து பேயை கண்ணால் பார்க்க முடியுமோ? இப்போ இதான் இந்த மாதிரி தான் கேள்வியெல்லாம் வரும். இப்போது நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர்கிட்ட கேட்குறார். நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? இந்த கடவுளை பார்த்திருக்கிறீர்களாங்கிற கேள்வி எதனால் வந்தது? அப்போ இவர் கடவுள்னு ஒன்று இருக்காருன்னா, கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார்? கடவுள் பார்க்கப்படுற பொருள்ங்கிற எண்ணத்தோட கேள்வி கேட்குறாரா? கடவுள் பார்க்க முடியாத பொருள்னு கேள்வி கேட்குறாரா? இப்போ நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீங்களான்னு மற்றவன் கடவுளை பார்க்கலன்னு அர்த்தமாயிடுறது. யாரோ ஒரு மகானை போய் பார்த்து கேட்குறோம், அவர்கிட்ட போய் சுவாமி நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம அவர்கிட்ட போய் கேட்குற போது, இப்போ கடவுளுங்கிறத ஒன்று கேள்விப்பட்டிருக்கான். ஆனால் எப்படி கேள்விப்பட்டிருக்கான்? தெளிவாக கேள்விப்பட்டிருக்கானா, அறவுரையாக கேள்விப்பட்டிருக்கானா? கடவுளை பற்றி கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களாங்கிற கேள்வியை கேட்குற போது கடவுளை பற்றின ஞானத்தோட கேள்வி கேட்கப்படுகிறதா, கடவுளை பற்றின ஞானம் இல்லாமல் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்படுகிறதா என்பது என்னுடைய கேள்வி. அப்போ கடவுளை பற்றி இவர் என்ன நினச்சிருக்கார்? கடவுள் ஏதோ கண்ணுக்கு இந்திரியங்களுக்கு விஷயங்கிற ஞானம் தான் அவருக்கு இருக்குது. கடவுள் ஏதோ சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு வெளியில் வருவார், பகவான்கிறது கடவுள் அப்படி வெளிப்படுவார் அப்படின்னு நினச்சிட்டுருக்கார். ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? எல்லாமே கடவுள்னு அந்த புரிஞ்சின்றப்புறம் சொல்கிறது வேறு. இப்போ எல்லாமே தங்கம்தான், நகைகளெல்லாம் தங்கம்தான் அப்படிங்கிற போது அது இந்திரியங்களுக்கும் விஷயம், புத்திக்கும் விஷயங்கிற போது புத்திக்கு விஷயமான பிறகு தான்
அந்த இந்திரியங்களுக்கு விஷயமாக வஸ்துவே பிரம்மந்தானுங்கிறது அப்புறம் படித்தப்புறம் புரிகிற விஷயம். ஆனால் சாதாரணமாக படிக்காமல் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு போய் கேள்வி கேட்குற போது, நான் கேட்குற போதே எனக்கு தெரியறது கடவுள் ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி விஷயமாக நினச்சின்னு போய் கேட்குறேன். அவரும் பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோ, ஆமாம் நான் பார்த்துருக்கேன்னா. எப்படி பார்த்துருக்கீங்க? இந்த கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னா நம்ம கேள்விப்படுறோம். நான் கடவுளை நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? ஒன்று. பதில் என்னது? நான் கடவுளை பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமில்லை, நான் உனக்கும் கடவுளை காண்பித்து கொடுப்பேன். மூணாவது ஸ்டேட்மெண்ட். இது மூணையுமே யோசிச்சு பாருங்க. இப்போ கடவுளை பார்த்துருக்கிறீர்களான்னா இவர் பார்க்கலேங்கிறது தெரியாது. கடவுளை பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்குறவர் இருக்கார், அவரே கடவுளை பார்த்துருந்தா இன்னொருத்தட்ட போய் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரோ? கேட்க மாட்டார். அப்போ இவர் கடவுளை பார்க்கலேங்கிறது தீர்மானம் ஆகிடுது. ஆனால் இவர் என்ன நினச்சிருக்கார்? கடவுள் பார்க்கக்கூடிய பொருளாக நினச்சி கொண்டு கேள்வி கேட்குறார் இல்லையா? பார்க்குற பொருள்னால் என்ன? சாதாரணமாக பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணால் பார்க்குறது தானே கடவுளை பார்க்குறது. பார்க்குறதுங்கிறதுக்கு சாதாரணமாக கண்ணால் பார்க்குறது தான் பார்க்குறதுன்னு சொல்லுவோம். இப்போ கண்ணால் பார்க்குறதுன்னு நினச்சிட்டு அவரும் சொல்கிறார் பதில், கடவுளை பார்த்துருக்கிறேன். அப்போ இவர் என்ன நினச்சிப்பார்? புத்தியால் பார்த்தேன்னு நினச்சிப்பாரா? கண்ணால் பார்த்தேன்னு நினச்சிப்பாரா? தியானத்தினால் பார்த்தேன்னு நினச்சிப்பாரா? நான் பார்த்துருக்கேன்னுட்டார். உனக்கும் காமிச்சு தருவேன்னா என்ன நினச்சிப்பார்? ஓ, இவர் எனக்கு ஒரு நாளைக்கு நான் உட்கார்ந்துருப்பேன், என் முன்னால் பகவான் என்னை தலையை தொடப்புறார். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்குது. அதாவது நாம் நினைக்கிற தேவதைகளுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறார். அந்த சமாச்சாரம் தனி, அந்த டாபிக் தனி, அதை நான் இங்கே பேசலை. இப்போ இவர் அது தேவதைகள் தரிசனம், இந்திரனை தரிசனம் பண்ணலாம், சந்திரனை தரிசனம் பண்ணலாம், அது தேவதா தரிசனம்னு சொல்கிறார் அவர். அது வேறு சமாச்சாரம். இஷ்ட தேவதா சம்பிரயோகான்னு ஒரு சூத்திரம் வருது. அந்த தேவத்தையே கண்ணுக்கு தெரியுமா? அதுக்கு அர்ஜுனன் பகவான் கொடுத்த மாதிரி திவ்ய சக்ஷு, கண்ணில் ஒரு சக்தியை கொடுத்து அது மாதிரி இஎஸ்பி மாதிரி எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்செப்ஷன். இப்போ இங்கே இன்னொரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறேன்? என்ன மேலே ஸ்ரத்தை இருக்கிறதுனால சுவாமிக்கு கண்ணுக்கு தெரியுது, நம்ம கண்ணுக்கு நாமெல்லாம் பாவம் பண்ணியிருக்கோம் தெரியல, சாமி புண்ணியம் பண்ணியிருக்காரு அவருக்கு தெரியுது. தெரியறதுக்கும் பாவம் பண்ணியிருக்கணும், தெரியுமோ இல்லையா? சில சமயம் அங்கே ஒரு ராட்சசம் உட்காந்துருந்தான்னா அப்போது என்னென்னா, கடவுள் அவர் கேட்குற போதே பகவான்கிறது கடவுளுங்கிறது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவர் அப்படிங்கிற ஞானம் கேட்குறவருக்கு இல்லை. இப்போ இவர் என்ன சொல்லணும்? கடவுள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவர், அதை புரிஞ்சுக்கத்தான் முடியும். புரிஞ்சின்ற பிறகு எல்லாமே நமக்கு கடவுளாக நம்ம கண்ணுக்கு பொருளாக தெரிஞ்சாலும் அதில் கடவுள் இருக்காருங்கிற அறிவு நமக்கு இருக்கும்னு விளக்கம் எவ்வளோ தர வேண்டியிருக்கு. சும்மாவாது. மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? இப்போ கடவுளை பற்றி பேசணும்னு சொன்னால் அத்தனை விஷயம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். கேள்வி கேட்குற போதே இவன் சில ஞானத்தோடு கேட்குறான். இந்த சிஷ்யன் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது புரியறதுக்கு. அதனால் இந்த கேள்வியவே நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா கேள்வி சரியாக புரியணும். ரொம்ப நேரம் கழித்து ஒரு சிஷ்யன் கேள்வியே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எப்படி பதில் சொல்கிறது? நிறைய பேருக்கு அதை கேட்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு என்னென்னா கேட்குறதுக்கு சங்கோச்சம். ஏன்னு கேட்டால் என்ன, எனக்கு ஞானம் இல்லைன்னு நினச்சிடுவாங்களோ, நம்ம அஜ்ஞானம் தெரிஞ்சு போயிடுமோன்னே கேட்க மாட்டான். அஜ்ஞானம் போகணும்னா கேட்டால் தானே அஜ்ஞானம் போகும், பதில் தெரிஞ்சால் தானே அஜ்ஞானம் போகும். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கக்கூடியவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியை முறையாக கேட்டுத்தான் ஆகணும். இதெல்லாம் கேள்வி கேட்குறத பற்றி இருக்குது. யாரால் மனசு வேலை பண்ணுறது, யாரால் இந்திரியங்கள் வேலை பண்ணுறது, எவரால் இந்த மூச்சுக்காத்து கிரியாசக்தி ஒர்க் பண்ணுறது, எதனால் பேசுகிறோம், எதனாலேங்கிறத விட எவரால், அதுக்கு என்ன ஞானம் இவனுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், முக்கியமான ஞானம் என்னென்னா, இந்த சரீரம் ஜடம்ங்கிற ஞானம் அவனுக்கு இருக்குது. இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் ஜடம்ங்கிற ஞானம்
இவனுக்கு இருக்க போய்த்தான் இந்த கேள்வியே வருது. இந்த கேள்வி வரணும்னா இந்த ஜடம்னு தெரியாமல் இந்த ஞானம் வராது. முதல்ல இது பௌத்திகம், ஜடம், இந்த ஞானம் அவனுக்கு இருக்கு. இந்த உடம்பு மனசு ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். இது ஸ்தூல பாஞ்ச பௌத்திகம், மனஸ் அந்தఃகரணம்ங்கிறது சூக்ஷ்ம பாஞ்ச பௌத்திகம். பூதேபியா ஜாத்தம் சர்வம் ஜடம், எல்லாம் ஜடம்தான். ஜடம்னா என்ன? அதுக்குன்னு சென்ஷியன்ஸுங்கிறாங்க இல்லையா, உணர்வோ உணர்ச்சியோ கிடையாது. அது எப்படி தெரியுறதுன்னா, சுஷுப்தி மூர்ச்சா மரண சம்பவா. தூங்குற போது இதோட நமக்கு சம்பந்தம் இல்லை. மயக்கத்தில் ஏதாவது சுகர் லோவாகி மயங்கினாலோ இல்லை அனஸ்தீஷியா கொடுத்தாலோ இதோட கனெக்ஷன் நமக்கு இல்லை. அப்புறம் இந்த சரீரம் செத்து போனதுக்கு பிறகு இதில் இயக்கம் இல்லை. ஆகையினால இந்த உடம்பு இனர்ட் மேட்டர். இது ஜடத்துக்கு அது மாத்திரம் இல்லை, இது அறியப்படுகிறது. நம்பர் 1, இது அறியப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, இது பஞ்சபூதமாக இருக்கிறது. திருஷ்யத்துவம், பௌத்திகத்துவம், அப்புறம் இதுக்கு நிறைய குணங்கள்லாம் இருக்குது. கருப்பாக இருக்குது, நெட்டையாக இருக்குது, குட்டையாக இருக்குது, குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது. அப்புறம் மனசுக்கும் குணங்கள்லாம் இருக்குது. சஞ்சலமாக இருக்குது, சாந்தியாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது, குணங்கள்லாம் இருக்குது. சகுணத்துவம், திருஷ்யத்துவம், பௌத்திகத்துவம், சகுணத்துவம், மாறிண்டு வேறு இருக்குது. சவிகாரித்துவம், ஓயாத சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு. அப்புறம் என்னென்னா அனித்தியத்துவம். அனித்தியத்துவம்னு சொன்னால் இன்னொரு பாஷையில் சொன்னால் தற்காலிகமாக இருக்குது இந்த உடம்பு, பர்மனெண்ட்டும் கிடையாது. ஆகமாபாயித்வம், டெம்பரரியாக இருக்கு. ஆக அறியப்படுவது, புறப்பொருளாக காணப்படும். என்னால் இது அறியப்படுறது, என் மைண்ட் என்னால் அறியறேன், அந்த ஞானம் அவனுக்கு இருக்குது. என்னால் மனம் அறியப்படுகிறது, ஆனால் நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஆத்மாவை தான் கேள்வி கேட்குறான். மனம் எவரால் தூண்டப்பட்டு காரியத்தை செய்கிறது? இச்சா ஞான கிரியாசக்தி, அனுபவிக்கிற சக்தி எல்லாமே எதனால் நடக்கிறது? ஆக இது அறியப்படுகிறது, பாஞ்ச பௌத்திகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது குணங்களோடு கூடியிருக்கிறது. குணங்களும் இந்த உடம்போட தன்மையும் ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உடம்பு வந்திருக்கிறது, போகிறது. தூக்கத்தில் மனம் ஒடுங்குகிறது, விழிப்பில் கனவிலும் வெளி வருகிறது. ஆக வருகிறது, போகிறது, மாறுகிறது, பல்வேறு தன்மைகளை உடையதாக இருக்கிறது, பூத கலவைகளாக ஆகியிருக்கிறது, அறியப்படுகிறது. ஆக அறியப்படுகிறது என்றால் அறிபவன் ஒருவன் இருக்கத்தானே வேண்டும். அந்த அறிபவனை பற்றிய உண்மை என்ன? அதான் கேள்வி. இந்த உடலில் இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் அறிகின்றவனாகிய என்னை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறேன். நான் உடம்பிலிருந்து தோன்றியவனா அல்லது உடம்புக்கு வேறானவனா? இந்த உடம்புக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு நிலையானது தானா? மாறுகின்றதோடு தொடர்பு கொண்டிருக்கிற நான் மாறாதவன் தானே? அந்த மாறாதவனாக இருக்கின்ற என்னுடைய ஸ்வபாவம், தன்மைதான் என்ன? இதுதான் கேள்வி. கேள்வியினுடைய ஆழம் இது. சும்மா மொட்டையாக பார்த்தா ஒன்றும் தெரியாது. கேள்வியினுடைய ஆழம் இது, டெப்த்து இவ்வளவு இருக்குது. சங்கராச்சாரியர் ரதம் சொல்கிறார். ரதம் இருக்குது, தேர் இருக்குது. இந்த தேருக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், அவனுக்காகத்தான் தேர் ஓட்டி வண்டியை ஓட்டுறான், எல்லாம் பண்ணுறான். அதெல்லாம் தேரோட்டியை விட்டுருங்க. அந்த தேருங்கிறது ஒரு ஜடம், ஜடமான ஒரு தத்துவத்துக்குள்ளே ஒரு சேதன தத்துவம் இருக்குது, கான்ஷியஸ் தத்துவம் இருக்குது.
ஆக அறிவற்ற உணர்ச்சியற்ற ஒரு தத்துவத்திலே, ஒரு அம்சத்திலே அறிவுள்ள ஒரு தத்துவம் இருக்கிறது. அது மாதிரி அது கார் இருக்குன்னா காரில் என்னெல்லாமோ எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபா காராக இருந்தால் என்ன, அதை ஓட்டுறோம் ஒருத்தன் இருக்கானே. அது இல்லாட்டி அதுக்கு அந்த காருக்கு என்ன மகிமை? கார் ஜட வஸ்து, காரை ஓட்டுறவன். காரை போய் இடிச்சு கொடுத்துனா காருக்காக தண்டனை கொடுக்குறான், காரை ஓட்டினவனுக்கு தான் தண்டனை. அது மாத்திரமில்லை, இப்போது இந்த நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டில் ஏகப்பட்ட ரூமெல்லாம் வச்சுருக்கோம், இத்தனை பெட்ரூம் வச்சுருக்கோம், கிச்சன் வச்சுருக்கோம், எல்லாம். இது யாருக்குன்னா அந்த வீட்டினுடைய எஜமானனுக்கு. யாருக்காக இந்த வீடு இயங்கி கொண்டிருக்கிறது, யாருக்காக இந்த கார் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் யாருக்காக இந்த மனசு செயல்படுகிறது, யாருக்காக இந்த இந்திரியங்கள் பிராணெல்லாம் வேலை செய்கிறது, அந்த அர்த்தத்தில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கரணானாம் சம்ஹதத்வாத். இவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் சிஷ்யன். அது மாத்திரமில்லை, மனசை கரணம்னு வேறு புரிஞ்சுட்டுருக்கான். கரணம்னா என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட்னு புரிஞ்சுட்டுருக்கான். இவ்வளவு ஞானம் அவனுக்கு இருக்குது. இந்த கேள்வி கேட்குற சிஷ்யனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குங்கிறது புரியணும். அதனால தான் அவர் ரொம்ப ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல போகிறார். பதில் சொல்லி அதுக்கப்புறம் விஸ்தாரமாக நமக்கு புரியறதுக்காக சிலதெல்லாம் சொல்ல போகிறார். கேள்வியினுடைய ஆழம், கேள்வியினுடைய நுண்மை நமக்கு விளங்க வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சயின்டிஸ்டெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதில் இந்த கான்ஷியஸை பற்றி, உணர்வை பற்றி பேசினா, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் அடுத்த மந்திரத்தில் வேணால் அதை சொல்கிறேன். இதனுடைய சாரம் என்னன்னா, நம்ம ஒரு பதத்தை போட்டுக்கணும். கேன கர்த்ரா, கேன கர்த்ரா இஷிதம். யார் கர்த்தா இந்த உடம்பில்? இந்த கர்த்தா போக்தா யார்? இந்த உடம்புக்குள்ள செயல் புரிகின்றவன், செயல் புரிவதற்கு காரணமானவன். செயல் புரிகின்றவன் சொல்லக்கூடாது, அவன் கரணங்களை வச்சு செயல் புரிகிறான். பகவான் கீதையில் சொன்ன மாதிரி, அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருதக்விதம் விவிதாஷ்ட பிருதக் சேஷ்டாக தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். ரொம்ப அழகாக சொல்கிறார். கர்மான்னா என்னதுன்னா, முதல்ல வேற இடம் வேணும். அதிஷ்டானம் ததா கர்த்தா, அது விவகாரத்தில் சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இங்கேயும் எடுத்துக்கலாம். அதிஷ்டானம்னா வேலை. இப்போ பூஜை பண்ணுறதுக்கு ஒரு கோவில் வேணும், பூஜை பண்ணுறவன் ஒருத்தவனும் கர்த்தா. அவனுக்கு நிறைய சாமான்லாம் வேணும் பூஜை பண்ணுறது. கரணஞ்ச பிருதக் விதம், விதவிதமான பூஜை முறைகள். ஒன்று பூஜை தீபாராதனை பண்ணுறான், ஒன்று நைவேத்தியம் பண்ணுறான், ஒன்று இருக்குது. விவிதாஷ்ட பிருதக் சேஷ்டாக. இதை பண்ணுறதுக்கு அவனுக்கு சக்தி வேணும். தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். இந்த உடம்பை கையை தூக்கினா, தீபாரணை தூக்கினா கை போகணுமே மேலே, கை இப்படின்னா சுத்தணுமே. கைக்கு சக்தி இருந்து திடீர்னு கையில் ஏதாவது வலி இருந்துன்னா என்னது சுத்த முடியும்? மணி அடிக்கிறதுக்கு சக்தி வேணும். அதுக்கெல்லாம் அந்தந்த தேவதையோட அனுகிரகம் பண்ணணும். இது வெளியில் பண்ணுற கர்மாவுக்கு சொல்கிறோம். ஆனால் இங்கேயும் என்னென்னா, உள்ளுக்குள்ள மனசு, இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே நான் செயல் புரிய முடியும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுற ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேர் தான் கர்த்தா. அந்த கர்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கானே, அவன் உடம்போட சேர்ந்தவனா, உடம்பு முழுக்க இருக்கிறவனா, உடம்புக்கு வேறானவனா? அடுத்த கேள்வி. நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன், நான் இந்த உடம்புலேருந்து வந்தவனா, இல்லை உடம்புக்கு வேறானவனா? உடம்பால் நான் உண்டு பண்ணப்பட்டேனா, உடம்புலேருந்து நான் வந்தேன்னா? மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறது? பௌதிக விஞ்ஞானம் அவங்க இப்போ சொல்லிவிட்டாங்க, உடம்புலேருந்து வந்ததுன்னு கூட சொல்லி, இப்போ எங்களுக்கு தெரியலேன்னு விட்டான். கான்ஷியஸ்னஸ்ஸு எங்கள் சப்ஜெக்ட்லேயே வராதுன்னு விட்டான். அப்போ கான்ஷியஸ்னஸ்ஸை பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதா? உடம்பிலிருந்து உணர்வு தோன்றுகிறதா, உணர்வில் உடம்பு தோன்றுகிறதான்னா? இப்போ இருக்கிற பௌத்திக விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? எங்கள் டாப்பிக்லேயே வராது, எங்களதில் எந்த சப்ஜெக்ட்லேயும் அதை போட முடியல. ஃபிசிக்ஸ்லேயோ சைக்காலஜிலேயோ எதுலேயுமே எங்களால் இந்த கான்ஷியஸ்னஸ்,
உணர்வுங்கிற விஷயத்தை எங்களுடைய விஞ்ஞானத்தில் எந்த துறையிலையும் எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம உபனிஷத்துக்கள் அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. நம்ம உபனிஷத்துக்கள் மாடர்ன் சயின்ஸில் அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய டேட்டா தான் முக்கியம், அவங்களுக்கெல்லாம் பர்செப்ஷன் தான். நமக்கு இந்த யோக சக்தி இதிலெல்லாம் நமக்கு நிறைய ஸ்ரத்தை இருக்குது. அதனால நம்ம அதை சொல்கிறோம். அவங்கள ஒத்துக்க வைக்கணும்னு நமக்கும் எண்ணம் இல்லை. அந்த ஃபீல்டு தனி, நீ இதை ஒத்துக்கோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கும் இல்லை. அவனுக்கு ப்ரூஃப் பண்ணி ஆகிறதுக்கு நமக்கு என்ன, எனக்கு நிம்மதி வேணும், நான் நிம்மதிக்காக தானே இதெல்லாம் படிக்கிறேன். என்னால் நிம்மதிக்காக வேண்டி நீங்கள் கற்பனை பண்ணிக்க முடியுமான்னா, கற்பனை இல்லை, ஃபேக்டை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு நாங்கள் கற்பனைன்னு சொல்கிறதில்ல. நீ எதை ஃபேக்ட்டுங்கிறியோ அது எங்களுக்கு கற்பனை, நாங்கள் எது ஃபேக்ட்டுங்கிறோமோ அது உனக்கு கற்பனை. இப்போ உன்னோட 2 பேருக்குமே அபிப்பிராய பேதம் இருந்ததுன்னா அதை மறுக்க முடியாது. அபிப்பிராயத்தை உலகம் முழுக்க அபிப்பிராய பேதம் இருக்கத்தான் செய்யும். சரி, உனக்கு அதில் தான் மனசாந்தி கிடைக்கிறதுனா அதுலேயே மனசாந்தி வச்சுக்கோங்க. கற்பனை சரி, எனக்கு ஒரு கற்பனையாகவே இருந்துட்டு போட்டுமே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கற்பனை கிடையாது. விசாரம் பண்ணி பார்த்தா தெளிவாக புரியுறது. இப்போ கற்பனையாகவே இருந்தால் கூட எனக்கு மன நிம்மதி தானேப்பா முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சைக்காலஜியிலலாம் என்ன சொல்கிறீங்க, ஏதாவது இமேஜின் பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோன்னு தானே சொல்லுகிறீர்கள். தப்பு ஒன்றும் இல்லையே. அப்படி அதுக்காக நம்ம அவங்க சொல்கிறதுக்காக சொல்லலை, அவங்கள்ட்ட போய் நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறது நம்ம லட்சியம் இல்லை. ஆனால் சாஸ்திரம் இங்கே சொல்கிறது, இந்த கேள்வி என்ன கேள்வின்னா, இந்த எதனால் மனசு வேலை செய்கிறது, இதெல்லாம் நியாயமான கேள்வி. நான் ஏன் இப்படி இருக்கேன் இப்படின்னு தெரிய வேண்டாமா? எனக்கு ஏன் இப்படி பேராசை பிடிச்சி அலையிறேன், பதவி பணம் புகழ்னு ஒருத்தனுக்கு தோணமா வேண்டாமா? வரல அவனுக்கு. அதுதான் நம்ம பண்ண பாவம். இப்போ இது ஆத்ம விசாரம். கோஹம், நான் யார். நான் யாருங்கிறது சும்மா மொட்டையாக கேட்கக்கூடாது. நான் யார், நான் இந்த உடம்பே நானா, அல்லது இந்த உடம்பு முழுக்க வியாபித்திருக்கிறவன் நானா, நான் இந்த உடம்பு தான், எனக்கு இதை குத்தினா வலிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. வலி இல்லாத போது நீ இருக்க இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தூக்கத்தில் நீ இல்லை, உனக்கு நான் இருக்கேங்கிற ஃபீலிங் இல்லை, ஆனால் தூக்கத்தில் நீ இல்லைன்னு சொல்லிடுவியா? முழிச்சப்புறம் எங்கேருந்து வந்த நீ? அப்பன் இந்த ஒரு தத்துவம் இந்த ஷரீர வத்திரிக்த தத்துவமா, அது ஷரீர வியாபக தத்துவமா, ஷரீர பின்ன தத்துவமா? உடலையும் மனதையும் இயங்குகின்ற உள்ளுக்குள்ளே ஒருத்தந்தான் இருக்கான், அநேக கர்த்தா கிடையாது. உள்ளுக்குள்ளே ஏக கர்த்தா தான். எனக்கு டயலமா வரலாம், அது மைண்டு. ஆனால் நான் ஒருத்தன் தான். டயலமா ஒருத்தனுக்கு தான் வருது. டயலமா எத்தனை பேருக்கு வரும்? ஒருத்தனுக்கு தான் வரும். எனக்கு தான் டயலமா இருக்குது. டயலமாங்கிறது என்ன? இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இந்த மந்திரத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாமா, அடுத்த மந்திரத்தில் இது அர்த்தம் சொல்லலாமா, எனக்கு தான் சொல்லலாம், அப்படி தோணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏக கர்த்தா, இந்த உடம்புக்கு உரிமையாளன் ஒருவனே. அப்படி எல்லா உடம்புக்கும் உரிமையாளன் ஒருவனே. எத்தனை உரிமையாளன் இருக்கிறான்? அது ஒரு அடுத்த கேள்வி. இந்த உடலுக்கு, இந்த எப்படி இந்த கட்டடத்திற்கு, இந்த ஆசிரமத்திற்கு உரிமையாளன் ஒருத்தன் இருக்கானோ, அது மாதிரி இந்த உடலுக்கு உரிமையாளன் ஒருவன் இருக்கிறான். அந்த உரிமையாளன் இந்த உடலிலிருந்து உற்பத்தி ஆனவனா, அல்லது இந்த உடல் தோன்றுவதற்கு முன்னமேயே இருந்தவனா? அவன் இந்த உடலுக்கு வேறானவனா, உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறானா, வியாபித்திருந்தாலும் அதிலிருந்து வேறாக எப்படி அவன் இருக்கிறான்? இத்தனை கேள்வி இருக்கு. அதனால தான் கேட்டான். இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணம் இதுதான் காரணம். ஆக ஆத்ம விசேஷ ஞானார்த்தம் அயம் பிரஷ்னஹா. தன்னை பற்றிய தெளிவான அறிவுக்காக இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அவன் கேட்கும்போதே அவனுக்கு ஓரளவுக்கு விவேகம் இருக்குது. இது பாஞ்ச பௌத்திகம், ஜடம், இது இனர்ட் மேட்டர். ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆத்மாங்கிறது என்னன்னா, அது உணர்வு, அதாவது அது மேட்டரும் இல்லை, எனர்ஜியும் இல்லை. கான்ஷியஸ்னஸ்ங்கிறது மேட்டர்லேயும் வராது, எனர்ஜிலையும் வராது.
ஞாபகம். தூய உணர்வு என்பது பொருளும் அல்ல, ஆற்றலும் அல்ல. மேட்டருங்கிறது தமிழில் என்ன சொல்லுவோம்? பொருள்ம்போம். எனர்ஜிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஆற்றல்னு சொல்லுவோம். பொருள் ஆற்றலாக மாறுகிறது, ஆற்றல் பொருளாக மாறுகிறது. எனர்ஜி பிகம்ஸ் மேட்டர், மேட்டர் தானே, அப்படி தானே சொல்கிறாங்க, மாறுறது. ஆனால் இது பொருளும் அல்ல, ஆற்றலும் அல்ல, உணர்வு. அது நேராக நம்ம படிக்கிறதுனால இப்போ சொல்லிட்டோம். ஆனால் அவர் எப்படி ப்ரெசன்டேஷன் பாருங்க, இந்த கேள்வியினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் விஷயம் இங்கே. ஆக யார் இதெல்லாம் செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது கேள்வி. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது அறிவுறது பார்க்கலாம். இப்போ கேள்வி தெளிவாக புரிய வேண்டும். சுருக்கமாக சொன்னால், என்னை பற்றிய உண்மையை நான் அறிய விரும்புகிறேன். நான் யார்? எனக்கு தெரிகிறது இந்த உடலும் மனமும் எனக்கு தரப்பட்டன்னு சொல்லக்கூடாது. இந்த உடலும் மனமும் உடலும் மனமும் பஞ்சபூதங்கள் என்கின்ற ஞானம் எனக்கு இருக்கிறது. அது முக்கியம். இந்த உடலும் மனமும் பஞ்சபூதங்களால் ஆனது, இது ஜடமானது என்கின்ற அறிவு எனக்கு இருக்கிறது. எனவே இது நானாக இருக்க முடியாது. ஏன்னா நான் அறிவாக இருக்கிறேன் இல்லை, அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அறிவுள்ளவனாக நான் இருக்கிறேன். நான் யார்? அவன் பொதுவாக இது தேர்ட் பர்சன் மாதிரி கேட்டிருக்கான். எவரால், அதை நம்ம ஃபஸ்ட் பர்சனாக மாற்றிக்கணும். நான்னு மாற்றிக்கணும். நான் யார்னு மாற்றிக்கணும். இல்லாட்டி இன்னொரு கேள்வி கேட்கணும், யாரால் நான் இப்படிலாம் அப்படி இருக்கேன்? துரியோதனன் மாதிரி. துரியோதனன் சொல்கிறான், எனக்கு எது கெடுதல்னு தெரிகிறது, நல்லதுன்னு தெரிகிறது. ஆனால் எனக்கு நல்லதை பண்ண முடியல, கெட்டதை தான் பண்ண முடியறது. யாரோ ஒருத்தன் உள்ளுக்குள்ளே இருந்து என்னை தூண்டுறான், அவன் சொல்கிறபடி பண்ணுறேங்கிறான். இது சரியா தப்பாங்கிறது அப்புறம் விசாரம் பண்ணணும். ஆக ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவೃತ್ತಿ, கேனாபி தேவேன ஹிருதி ஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமி. கேனாபி, அங்கேயும் இந்த கேனாபி இருக்குது. எங்கே பார்த்தாலும் கேனம். இந்த கேன பையன் சொல்கிறான் இல்லையா, அது எதிலிருந்து வந்ததுன்னு தெரியல. இந்த கேனங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சுத்த கேனையனாக இருக்கேங்கிறான் கோயம்புத்தூர் பக்கமெல்லாம். சம்ஸ்கிருத தமிழ்லேயே ஒரு பழமொழி உண்டு, கெட்டதை கேனத்தில் தேடு இன்னொரு பழமொழி. அதாவது உன்னுடைய ஸ்வரூபத்தை கேனோபனிஷத்தில் படித்து தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். உன் ஸ்வரூபத்தை நீ மறந்துட்ட, நீ யாருங்கிறத அதை நீ கேனோபனிஷத்தில் படித்து தெரிஞ்சுக்கோங்கிறதுக்கு ஒரு பழமொழி. கெட்டதை கேனத்தில் தேடு ஒரு பழமொழி. அர்ஜுன் அங்கே இவன் துரியோதனன் என்ன சொல்கிறான்? கேனாபி தேவன், அதாவது எனக்கு தர்மம் எதுவும் தெரியுறது, அதர்மம் எதுவும் தெரியுறது. ஆனால் என்ன பண்ணுறது? கேனாபி தேவேன. அதே தான் அர்ஜுனனுக்கும் பதில் சொல்கிறார் கிருஷ்ணர். அர்ஜுனன் கேட்குறான், எதனால் நம்ம பாவம் நமக்கு பிடிக்காட்டாலும் ஏன் பாவத்தை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், ஆசை. அதுக்கு காரணம் ஆசைன்னு விட்டார். கேனன்னுங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கன்னா, காமேன ரஜோகுண சமுத்பவேன காமேன, என்னதுன்னா பாபம் சரத்தி பூருஷா. பாபம் பண்ணுறதுக்கு காரணம் பேராசை தான் காரணம் சொல்லிவிட்டார். ரஜோகுணந்தான் காரணம்ங்கிறார் அங்கே. ஆனால் இங்கே கேள்வி அப்படி இல்லை. இந்த கேனங்கிற சப்தத்துக்கு கடைசியில் அர்த்தம் பார்த்தா யார்? இப்போ ஒருவேளை கேட்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் துவைத சாஸ்திரத்துக்குள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக போயிடும். நான் அத்வைத சித்தாந்தத்துக்குள்ளேயே பேசுகிறதுக்கு பார்க்குறேன். துவைத சித்தாந்தப்படி பார்த்தா இந்த ஜீவாத்மாவை எந்த பரமாத்மா தூண்டுறான் கேட்கலாமே, அப்படி கேட்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை, இங்கே மந்திரத்தில் அப்படி இல்லை. இப்போ ஜீவாத்மாவுக்கு யார் ப்ளஸ் பண்ணுறா அப்படி கேட்க ஆரம்பித்தா அது இன்னும் வேறு விதமாக போயிடும். ஆனால் பொதுவாக இங்கே இதுதான் விஷயம்.
யார் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற தத்துவம். நான் யாருங்கிறத ப்ரெசன்டேஷன் வேறு விதமாக இருக்குது. நான் யாருங்கிறத நேராக கேட்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் விவேகமாக அழகாக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த மந்திரத்தை படிப்போம். உடனே குரு உத்தரம் சொல்கிறார். சங்கேப உத்தரம்ங்கிறார் சங்கராச்சாரியர். சுருக்கமாக பதில் சொல்கிறார். ஏன்னா சுருக்கம் என்னது, கேள்வியும் நச்சுன்னு இருக்குது, பதிலும் அதுக்கு தகுந்த மாதிரி நச்சுன்னு இருக்குது. ஆனால் புரியவே புரியாது. அது புரியறதுக்கு நிறைய வேலை பண்ணணும். அது அவங்க பாஷை. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனः கேன பிராண பிரதம பிரயித்தியுக்தா கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ எனக்தி. இந்த ஜட பதார்த்தங்களை, இந்த சரீரத்தில் இருக்கிற ஜடத்தை இயக்கிற சேத்தனம் எது? நிறைய பேருக்கு அந்த ஞானம் இருக்கோ? இந்த உடம்பு ஜடம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு ஒரு விவேகம் அவனுக்கு இருக்குது. அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் படிப்பு இருக்குங்கிறது தெரிகிறதுனால உடம்பை ஜடம்னு புரிஞ்சுன்னு டைரெக்டாக கேள்வி கேட்டான். சேதன தத்துவம் கீதிருஷம், சேதன தத்துவம் எத்தகையது தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத்வாச்சோஹ வாச்சம் சபு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷக்ஷுः அதிமுச்ய தீராः பிரேத்யாஸ்மால்லோகாத் அமிர்தா பவந்தி. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத்வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷக்ஷுரதிமுச்ய தீராः பிரேத்யாஸ்மால்லோகாதமிர்தா பவந்தி. ஹாஸ்பிட்டல்லாம் அன்கான்ஷியஸாக இருக்கிறவங்கள பார்க்குறோம். என்ன பண்ணுறோம்? அங்கே போய் நம்ம கைங்கரியம் என்னது? அன்கான்ஷியஸாக இருக்காங்க, தெரியாது. அன்கான்ஷியஸாக இருக்கும்னு அவனுக்கு தெரியுமோ? தெரியாது. நல்ல வேளை தெரியாது. உணர்வே இல்லாமல் இருக்காங்க, நினைவே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் உடம்பில் ஜீவன் இருக்குது, லைஃப் இருக்குது. ஆனால் அந்த உடம்போட தனக்கு சம்பந்தம் இருக்கிறதே அதுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தெரியாது. நம்ம யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்? நம்ம யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றோம்? அப்பாவுக்கு பண்ணுறோமா, தாத்தாவுக்கு பண்ணுறோமா? நம்ம நினச்சின்னு இருக்கோம் வைத்தியம் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும். அது நமக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள அந்த உடம்புக்குள்ளே அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, எல்லாம் நினச்சிட்ருக்கோம். அவங்களுக்கு தெரியாது தாத்தாவது பாட்டியாவது ஒன்றும் தெரியாது. நம்ம டாக்டரை என்ன பண்ணுவார், என்னத்துக்கு ட்ரை பண்ணுவார்? அது திரும்பவும் அந்த கான்ஷியஸ் நினைவு பக்கத்தில் நான் யாருன்னு தெரியறதோ முக்கியம், பரபிரம்மன் அப்படின்னு. அப்போ இவர் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டார்னா அப்பாடா வந்துவிட்டார் திரும்பவும் சம்சாரத்துக்கு. வந்துவிட்டார். அப்போ அந்த ஆள் யார்? காணாமல் போயிட்டார். அதுதான் விசேஷம். இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்லோக மந்திரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது அவன் கேட்டது என்ன? ஆத்மா. சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொன்ன, நம்ம பாஷையில் சொன்னால் தான் நமக்கு சௌரியம். கேட்டது என்னென்னா, ஆத்மா கஹா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஆத்மா கஹா, ஆத்மா என்றால் என்ன அப்படின்னு தத்துவபோதத்தில் இருக்குது. என்ன பதில் என்ன சொல்லுவோம்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷாதீத சன் சச்சிதானந்தஸ்வரூப சன் யஸ் திஷ்டதி ச ஆத்மா. அதுதான், அதுக்கு தான் நான் இதுன்னா, அதையே யோசிக்கிறதுக்கு தான் வேறு மந்திரம் பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை.
ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துவிடக்கூடாது. இப்போ ஆத்மா யாருன்னு கேட்டாச்சு. ஆத்மாவுக்கு லக்ஷணம் தத்துவபோதத்தில் இருக்குது. இவருடைய ப்ரெசன்டேஷன் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் உபதேசிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது தானே ஆத்ம ஞானம்னு பேர். ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது ஆத்மஸ்வரூப அதிகமஹா. ஆத்மஸ்வரூப அதிகமஹா, அதிகமஹான ஞானம். அப்புறம் என்னென்ன ஆத்ம ஞான பலம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வி கேட்குறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணுமோ இல்லையோ. ஞானந்தான் பிரயோஜனம். என்னை பற்றி தெரியாமல் எப்படி நான் வாழ்கிறது? நான் யாருன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் எப்படி நான் வாழ்கிறது? எனக்கு என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் யாருன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அது அனர்த்தம்தான். தேவையில்லாதெல்லாம் நான் அனாவசியமாக நினச்சி கஷ்டப்படணும். என்னை நான் மறக்கவே கூடாது. நான் என்ன காரியம் செஞ்சாலும் எது பண்ணினாலும் சரி, என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் மறக்கவே கூடாது. அதை மறந்தால் நான் சம்சாரி ஆகிடுவேன். நான் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறத மறந்துவிடவே கூடாது. என் மனசில் என்னை பற்றின எண்ணம் அகம் சச்சிதானந்தகாங்கிற அந்த எண்ணம்தான் பலமாக இருக்கணும். அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் மற்ற காரியங்கள்லாம் விவகாரங்கள்லாம் இந்த மாயிக்க விவகாரம். இந்த மாயிக்க விவகாரம்னா என்ன? இந்த மாய பிரபஞ்ச காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஞான பலம் இல்லாமல் நம்ம காரியம் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் காரியம் பண்ணுறதா இருந்தால் தேவைப்பட்டா, அப்புறம் அது தேவைப்படாது. ஏன்னா ஆனந்தமாக இருக்கிற போது ஆனந்தமாக நான் இருக்கிற போது எனக்கு ஆசை இல்லை. ஆசை இல்லைன்னா கர்மா இல்லை. கர்மா இல்லைன்னு சொன்னால் நான் பேசாமல் இருக்க போகிறேன். எனக்கு என்ன குறைச்சலாக இருக்க போகிறதோ? யோகக்ஷேமம் வகாமியகம் பகவான் இருக்கார். ஒரு பிரயத்தனமும் தேவை இருக்காது. அப்போ ஆத்மஸ்வரூபம், ஆத்ம ஞானம், ஆத்ம ஞான பலம், ஆத்ம ஞானத்தினுடைய பிரயோஜனம், ஆத்ம ஞானம், ஆத்மாவினுடைய லக்ஷணம் ஸ்வரூபம் உபதேசிக்கப்படுறது இந்த மந்திரத்தில். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஆக இந்த மந்திரம் ரொம்ப வித்தியாசமாக உபதேசம் பண்ணுகிறது. அது எப்படி உபதேசம் பண்ணுகிறதுங்கிறத பார்ப்போம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. சேர்ந்து சொல்லுவோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.